வணக்கம் நண்பர்களே. 150 டேஸ் டிஎன்பிஎஸ்சி சேலஞ்சின் டே 12க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திட்டக்குழு பிளானிங் கமிஷன். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எக்கானமி பகுதியில் வருடா வருடம் கேட்கப்படும் டாபிக். கொஸ்டின் பேப்பரில் திட்டக்குழு எப்போது தொடங்கப்பட்டது, யார் தலைவராக இருந்தார், நிதி ஆயோக் எப்போது வந்தது, 5 ஆண்டு திட்டம் என்றால் என்ன? இந்த கேள்விகள் வந்தவுடன் பிரெயின் பிளானிங் கமிஷன் போச்சு, நிதி ஆயோக் வந்தாச்சு, ஆனால் இது எப்போ? கவலை வேண்டாம், இன்று இந்த வீடியோ முடிவில் பிளானிங் கமிஷன் பற்றிய ஒரு கேள்வியையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். திட்டக்குழு என்றால் என்ன? விளக்கம். சுதந்திர இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக வளங்களை சரியாக பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை உருவாக்க அமைக்கப்பட்ட உயர்மட்ட ஆலோசனை அமைப்பே திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இந்த அமைப்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கான நீண்டகால திட்டங்களை உருவாக்கியது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அமைப்பு அல்ல. இது நான் கான்ஸ்டிடியூஷனல் மற்றும் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன் அமைக்கப்பட்டது? சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவை எதிர்கொண்ட பிரச்சனைகள் வறுமை, வேலை வாய்ப்பின்மை, குறைந்த தொழில்துறை வளர்ச்சி, விவசாய உற்பத்தி குறைவு, அடிப்படை வசதிகள் இல்லாமை. இந்த பிரச்சனைகளை திட்டமிட்டு தீர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒரு குடும்பத்தில் சம்பளம் வந்தவுடன் அம்மா சொல்வார், இந்த மாத செலவு எப்படி பண்ணணும் என்று பிளான் பண்ணணும். அதே மாதிரி இந்தியாவும் நாட்டின் செலவு, வளர்ச்சி, திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணணும். அதற்குத்தான் பிளானிங் கமிஷன். டிஎன்பிஎஸ்சி 1 மார்க். திட்டக்குழு என்ன வகை அமைப்பு? விடை, அரசியலமைப்பு சாராத, நான் கான்ஸ்டிடியூஷனல். திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. விளக்கம். 15 மார்ச் 1950 அன்று இந்திய அரசு தீர்மானம் மூலம் திட்டக்குழுவை அமைத்தது. முக்கிய தகவல். பிதி 15 மார்ச் 1950. யார் அமைத்தார்? ஜவஹர்லால் நேரு அரசு. முதல் தலைவர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. டிஎன்பிஎஸ்சி ட்ரிக். 1950 ஈக்குவல் டு பிளானிங் கமிஷன், 2015 ஈக்குவல் டு நிதி ஆயோக். ஸோ 50-15 ட்ரிக். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? விளக்கம். 15 மார்ச் 1950. திட்டக்குழுவின் அமைப்பு. உறுப்பினர்கள்: தலைவர் இந்திய பிரதமர், துணைத் தலைவர் முழுநேர உறுப்பினர்கள், நிபுணர்கள். தலைவர் எப்போதும் இந்திய பிரதமர், துணைத் தலைவர் அரசால் நியமிக்கப்படுவார். முக்கிய பணி பொருளாதார ஆலோசனைகள். டிஎன்பிஎஸ்சி 1 மார்க். திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்திய பிரதமர். 4. திட்டக்குழுவின் நோக்கங்கள். முக்கிய நோக்கங்கள்: 1. பொருளாதார வளர்ச்சி, 2. வளங்களை சரியாக பயன்படுத்துதல், 3. வேலைவாய்ப்பு அதிகரித்தல், 4. வறுமையை குறைத்தல், 5. தொழில்துறை வளர்ச்சி, 6. விவசாய வளர்ச்சி, 7. சமூக நீதி. விளக்கம். இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் சமநிலை வளர்ச்சியை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம். டீச்சர், வீட்டில் செலவு எப்படி? ஸ்டூடெண்ட், பிளானிங் இல்லனா salary 2 நாள்ல போய்டும் சார். 5 ஆண்டு திட்டம் 5 year plans உருவாக்கப்பட்டது. இதற்கு 5 year plan என்று பெயர். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956. முக்கிய கவனம் விவசாயம், பாசன வசதி, அணைகள். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். முதல் 5 year plan எப்போது? ஆப்ஷன் 1951 முதல் 1956. 6. திட்டக்குழுவின் முக்கிய பணிகள். வள மதிப்பீடு, மாநிலங்களுக்கு நிதி பரிந்துரை, திட்டங்களை கண்காணித்தல், வளர்ச்சி மதிப்பீடு, தேசிய முன்னுரிமைகள். திட்டக்குழுவின் சாதனைகள். கிரீன் ரெவல்யூஷன் ஆதரவு, பெரிய அணைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு திட்டங்கள். 8. திட்டக்குழுவின் குறைகள். மத்திய அரசின் ஆதிக்கம், மாநிலங்களுக்கு குறைந்த சுதந்திரம், திட்டங்கள் தாமதம், அதிக நிர்வாக சிக்கல்கள். 9. நீதி ஆயோக் உருவாக்கம். விளக்கம். 1 ஜனவரி 2015 பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக நீதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. ஃபுல் ஃபார்ம்: நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஏன்? மாநிலங்களுக்கு அதிக பங்கு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். டிஎன்பிஎஸ்சி ட்ரிக். 1950 பிளானிங் கமிஷன், 2015 நீதி ஆயோக். திட்டக்குழு வெர்சஸ் நிதி ஆயோக். திட்டக்குழு. நிதி ஆயோக் 1950, 2015. 5 year plans. Vision and strategy. Resource allocation. Policy think tank. Top down. Cooperative federalism. TNPSC shortcut. Planning equal to money plus plans. Niti equal to ideas plus innovation. இறுதி ரிவிஷன். 1950 பிளானிங் கமிஷன், 15 மார்ச் 1950. பிஎம் தான் சேர்மன். 5 year plans. 2015 நீதி ஆயோக், 1 ஜனவரி 2015. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். லைக், ஷேர் அண்ட் சிரிப்பு ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.